இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மழைநீரால் அடித்து செல்லப்பட்ட நபரின் உடல் தேடும் பணி தீவிரம். 3வது நாளாக தொடரும் பணியில் காவல்துறையினர் மும்முரம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஊசுட்டேரியில் திடீர் ஆய்வு. இனிவரும் நாட்களில் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். வில்லியனூர் அருகே தாக்கப்பட்ட தலைமை காவலரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த குடும்பத்தினருக்கு மிரட்டல். நேரில் சென்று பாதுகாப்பை உறுதி செய்த காவல்துறை. புதுச்சேரியில் இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா. முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்து உணவை ருசி பார்த்து பாராட்டு. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையினால் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் உப்பனாறு வாய்க்கால், வெள்ளவாரி வாய்க்கால், கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சச இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணி தீவிரப்படுத்தியும் கடந்த 2 தினங்களாக மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை. இந்நிலையில் 3வது நாளாக தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உப்பளம் பழைய துறைமுகம் முகத்வாரம் பகுதியில் தற்போது தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ட்ரோன் மூலம் தேடும் பணிக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி ஊசுடு ஏரியில் இருந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது முதல் ஆய்வை தொடங்கினார். மேலும் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக ஆய்வுப் பணிகளை தொடங்கினார். புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரியை முதலில் பார்க்க வந்த அவரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் வரவேற்றார். தொடர்ந்து ஆளுநர் ஏன் ஊசுடு ஏரி தூர்வாருவதில்லை என்றார். அப்போது ஆளுநரிடம் 3 துறைகளான வனத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசன பிரிவு ஆகியவை பராமரிப்பதாகவும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு சரியாக பராமரிப்பதில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். அதையடுத்து அதிகாரிகள் ஆளுநரிடம் ஊசுடு ஏரி தொடர்பாக விளக்கம் தந்தனர். தண்ணீர் வரும் வழிகள், இங்கிருந்து தண்ணீர் நகரப்பகுதிக்கு எடுக்க உள்ள திட்டம் தொடர்பாக குறிப்பிட்டனர். அப்போது பல கேள்விகள் கேட்டு ஏரியை பார்வையிட்டார். பின்னர் ஏரிக்கரையில் நடந்து சென்று பார்த்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள ஏரிகளை பார்க்க வந்ததாகவும் முதல் முறையாக இங்கு வந்துள்ளதாகவும் கூறினார். ஏரி, வாய்க்கால் தூர்வாரப்படாத தொடர்பான விஷயங்களை ஆராய்ந்து பின்னர் பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். தான் வந்து 2 நாட்கள் ஆவதாகவும் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறிய அவர் தொடர்ந்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறினார். தற்போது ஒவ்வொரு துறையாக பார்த்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மக்கள் உங்கள் மேல் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் என செய்தியாளர்கள் கூற அவர் திருத்திக் கொண்டே சென்றார். புதுவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய வில்லியனூரை அடுத்த கோபாலன் கடை அம்மா நகரை சேர்ந்த சதீஷ் மற்றும் பிரதீப் இருவரையும் பிடிப்பதற்காக சென்றார். அவருடன் முத்தியால்பேட்டை தலைமை காவலர் தேவாவும் உடன் சென்றார். காவலர் சீருடையில் வந்த தேவாவை தூரத்தில் நிறுத்திவிட்டு வசந்த் மட்டும் சதீஷ் வீட்டுக்கு சென்றார். அப்போது சதீஷை கைது செய்ய தலைமை காவலர் வசந்த் முற்பட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது வீட்டில் இருந்த சமையல் குக்கரின் மூடியை எடுத்து தலைமை காவலர் வசந்தை சதீஷ் மற்றும் அவரது சகோதரர் பிரதீப் சரமாரியாக தாக்கினர். இந்த வழக்கில் சதீஷ், பிரதீப், அவரது மனைவி மகேஸ்வரி, மற்றொரு சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்தனர். நிலையில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் பொறுப்பு வகிக்கும் கீர்த்திவர்மன், உதவி காவல் ஆய்வாளர் தமிழரசன் மற்றும் பெண் காவலர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை சேர்ந்த காவலர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி அம்மா நகரில் நடந்து சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து ரவுடிகள் நடமாட்டம் குறித்தும் இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு வந்து செல்லும் சந்தேகப்படிமாடியான நபர்கள் குறித்தும் தகவலை கேட்டறிந்தனர். அப்போது தலைமை காவலர் வசந்த் தாக்கப்பட்ட வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த சதீஷின் மாமியாரை அழைத்து விசாரித்தனர். பின்னர் சதீஷின் வீடு உள்ள வீதியில் கூடியிருந்த பெண்களிடம் காவல்துறையினர் ரவுடிகள் நடமாட்டம் மற்றும் அங்கு நடக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் தலைமை காவலரை காப்பாற்றியதற்காக தங்கள் குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாக ஒரு சிலர் மிரட்டி வருவதாக அப்பகுதியில் இருக்கும் பெண்கள் தெரிவித்தனர்.
அப்போது அவர்களிடம் பேசிய காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் ரவுடிகளை கண்டு பொதுமக்கள் அஞ்ச வேண்டாம் என்றும் தங்களுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிப்பார்கள் என்றும் கூறினார். யாருக்காகவும் அஞ்ச வேண்டாம் என கூறி காவல் நிலைய தொலைபேசி எண் மற்றும் அதிகாரிகள் கைபேசி எண்ணை அங்கிருந்த பெண்களிடம் கொடுத்தனர். அப்போது படுகாயமடைந்த தலைமை காவலர் வசந்தை மீட்டு மருத்துவமனையில் துணிச்சலாக சேர்த்த இளைஞர் கிரி என்பவரை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கமும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய்கனி மற்றும் விதை உணவு திருவிழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய்கனி விதை மற்றும் உணவு திருவிழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த உணவுகளை ருசி பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் அருகே உள்ள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைந்த காய்கனி விதை மற்றும் இயற்கை உணவு தானியம் நேரடி விற்பனை செய்யும் வகையில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட சிறுதானியம், பழ வகைகள், காய்கறிகள், மரக்கன்றுகள், விதைகள், கீரை வகைகள் மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்ட காரம், இனிப்பு போன்ற தின்பண்டங்கள், உளுந்து, துவரை, கடலை போன்ற பல்வேறு வகையான இயற்கை மூலிகை பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உணவுப் பொருட்களை வாங்கி சென்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். உணவு திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட நபரை 2 நாட்களாக மீட்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வரும் நிலையில் மழைநீரில் வாலிபர் அடித்து செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழை காரணமாக ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இது பற்றி தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தவர்கள் விடிய தேடினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோரும் முகாமிட்டு தேடும் பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது புதுச்சேரியில் உள்ள உப்பனார் வாய்க்கால், வெள்ளவாரி வாய்க்கால், கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சச இயந்திரங்கள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தியும் கடந்த 2 தினங்களாக மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை. மேலும் இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வருவதால் தேடும் பணியும் தாமதமடைந்துள்ளது. நிலையில் ஜீவானந்தபுரம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐயப்பன் அடித்து செல்லும் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவாலிய செல்லான் நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. செவாலிய செல்லான் நாயக்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் ஹெல்மெட்டுடன் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு எவர் சில்வர் பாத்திரத்தை பரிசாக வழங்கி போக்குவரத்து காவல்துறையினர் வாழ்த்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இருசக்கர வாகனங்கள் பெருகி வருவதால் போக்குவரத்து விதிமுறைகளை யாரும் கடைபிடிப்பதில்லை. ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் விபத்து நேரங்களில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சாலையில் உள்ள சந்திப்பில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் எவர் சில்வர் பாத்திரங்களான தட்டு, டம்ளர் உள்ளிட்டவை பரிசாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரச்சுரங்களும் விநியோகிக்கப்பட்டது. இதில் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. அதிலும் பெரும்பாலும் இரவு நேரத்தில் அதிக கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காரைக்காலுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு மிக மழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற 14ஆம் தேதி வரை இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுங்கப் பொருட்களை பாதி விலைக்கு குறைத்து தருவதாக கூறி இணையதளம் மூலம் 9 லட்சம் ரூபாய் நூதன மோசடி செய்த மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவர் இணையதளத்தில் பொருட்கள் விற்பனை குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் சுங்க இலாக்கா கைப்பற்றிய பொருட்கள் பாதி விலையில் விற்பனைக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நம்பிய அவர் குறிப்பிட்ட கைபேசி எண்ணில் மர்ம நபரிடம் பேசியுள்ளார். அதன்படி பல பொருட்களுக்கு மொத்தம் 9.02 லட்சம் ரூபாய் குறிப்பிடப்பட்ட வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் வந்தனா. இவரது வாட்ஸ்அப்பில் வந்த லிங்கை தொட்டதும் அவரது வங்கி கணக்கில் இருந்த 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து புகாரின் பெயரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்ற விநாயகர் பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் 9ஆம் தேதி காலை துவங்கியது. தினம்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாளருடன் விநாயகர் பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திருத்தேர் வடம் பிடித்தலும் 19ஆம் தேதி நர்த்தன கணபதி தேரடி உற்சவம் மற்றும் பௌர்ணமி கடல் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.